பிரசவத்திற்கு மருத்துவர்கள் சொன்ன தேதி தள்ளிப்போன பின்பும் இவன் வெளியே வராமல் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கினான். மீண்டும் அம்மா ஒரு கதை சொன்னாள். சொல்லும் போதே அவளுக்கு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. என்ன சத்தம் இது என்று அவன் மொழியில் கேட்டான். மூச்சு திணறுகிறது. நாம் உயிர் வாழ காற்று அவசியம் என்றான். காற்று என்றால் என்ன என்றான். இந்த உலகத்தில் நெருப்பைப் போலவே காற்றும் ஒன்று. அதான் நம் உயிர் வாழ சுவாசம் என்று அம்மா சொல்ல அவன் உள்ளிருப்பு போராட்டத்தை நிறுத்தி தன் தாய்க்கு சுவாசம் அளித்தான். அப்போது எல்லா குழந்தைகளைப் போலவும் தலை வெளியே வராமல் தன் இரு கால்களை நீட்டி இந்த பூமியை எட்டி உதைத்தான். இவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அன்று காலை அம்மா இவளை எழுப்பினான். பல் தேய்த்து விட்டாள், குளிப்பாட்டினாள், உணவு ஊட்டினாள். இவனை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் மாட்டு வண்டியில் ஏற்றி அமர வைத்து கையாட்டினாள். மதிய உணவு இடைவேளையில் இவனுக்கு பிடிக்காத கீரை சாதத்தை திறந்து பார்த்து பசியோடு அந்த டிஃபன் பாக்ஸை இவன் மூடிய நேரத்தில் செத்து போனாள். உங்க அம்மா செத்துட்டாங்க, உன்னை கூட்டிட்டு போக ஆள் வண்டி இருக்கு. ஸ்கூல் ஆயா வந்து சொன்னதும் இவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை இவன் செய்யவில்லை. அடுத்த பீரியடின் அடியிலிருந்து இவன் தப்பித்து கொண்டதாக நினைத்தான். இவனை விட்டு தள்ளி நின்று இவன் வாழ்க்கை இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை இவன் அறியவில்லை. வீட்டை நெருங்குகையில் இவன் பாலிய சிநேகிதன் இவனிடம் ஓடி வந்து, உங்க வீட்டுல பாம்பு பூந்துருச்சு, அதான் கூட்டமா இருக்கு என்று சொல்ல, இல்லடா அவங்க அம்மா செத்துட்டாங்க, அதான் எல்லோரும் வந்திருக்காங்க என்று இன்னொரு நண்பன் சொல்ல, பாம்பையும் மரணத்தையும் நினைத்து இவன் குழம்பி நின்றான். ஏன் என்று புரியாமல் எல்லோருடனும் அழுது முடித்து சாவுக்கு வந்திருந்த சொந்தக்கார குழந்தைகளுடன் இவனும் விளையாடி கொண்டிருந்தான். ஆற்றங்கரை மணலை சேர்த்து அந்த பிஞ்சு கைவிரல்கள் வடித்த கோபுரம் மிகவும் அழகாக இருந்தது. இப்பொழுது கோபுரம் முழுமை பெற்றுவிட்டது. அதன் அழகை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கையில் யாரோ ஒரு உறவினர் இவனை தேடி வந்து அழைக்க, இவன் தலை மொட்டையடிக்கப்பட்டு எங்கேயோ கூட்டிச் செல்லப்பட்டான். அது சுடுகாடு என்றும், என்று அவன் தீ வைத்தது இவன் தாயின் தலைமீது என்றும் அவன் அறியவில்லை. அதன் பிறகு பல நாட்கள் தன் பால்ய வயது தோழர்களிடம் இவன் பெருமையாய் சொல்லிக் கொள்வான். எங்க அம்மா தலையில நான் நெருப்பு வச்சேன், எப்படி எரிஞ்சது தெரியுமா என்று. இப்போது யோசித்து பார்க்கையில் இவனுக்கு ஒன்று புரிகிறது. நெருப்பு என்றால் நெருப்பு மட்டுமல்ல, நெருப்புக்குள் நீர் இருக்கிறது. அந்த நீர் கண்ணீர்.